ஒரு ஆசிரியர் அவங்க வகுப்பில் உள்ள மாணவர்கள் எல்லார்கிட்டையும் கையில பலூனை கொடுத்து அதுல அவங்களோட பேரை எழுத சொன்னாங்களாம். எல்லா மாணவர்களும் எழுதி முடிச்ச உடனே ஒரு பெரிய வகுப்பறையில அந்த பலூனை கீழே போட்டுட்டு, நான் உங்களுக்கு 5 நிமிடம் நேரம் கொடுப்பேன், அதுக்குள்ள இந்த பலூனை அவங்கவுங்க பேர் எழுதப்பட்டுள்ளதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்களாம். நேரம் முடிஞ்சிருச்சான், யாருக்கும் ஒரு பலூனும் கிடைக்கலையா. ஆக்ரோஷமா தேடியும். அப்பதான் ஆசிரியர் மெதுவா சொன்னாங்களாம், உங்க காலுக்கடியில உள்ள பலூன்ல யாரோட பேர் எழுதப்பட்டிருக்கோ அதை அவங்க கிட்ட ஒப்படைங்கன்னு சொன்னாங்களாம். எல்லோருக்கும் கொஞ்ச நேரத்திலேயே அவங்கவுங்க பலூன் போய் சேர்ந்துருச்சு. ஆசிரியர் சொன்னாங்களாம், இது போலதான் சந்தோஷமும். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய சந்தோஷத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து அதை தேடி அலையும் போது கிடைக்காது. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கும் போது அந்த சந்தோஷம் நமக்கு சுலபமா கிடைச்சிரும். சில சமயங்கள்ல நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஓடாம நம்மளை சுத்தி உள்ளவங்களுடைய மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானா நம்ம கையில வந்து சேர்ந்துரும். உண்மையை புரிஞ்சுக்கிட்டா மகிழ்ச்சி எங்க இருக்கு தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. முயற்சி செஞ்சு பாருங்க, மகிழ்ச்சியா இருக்கலாம்.